வணக்கம். வாழ்க வளமுடன். எக்கு ஆம்லெட் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு 6 முட்டையை இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கணும். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். மிளகு, சீரகம், பூண்டு, சின்ன வெங்காயம். இதை தனியாக இந்த நாளையும் குறகுறப்பாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் தக்காளி அதே மாதிரி குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காயும் அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றணும். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, அதாவது வெந்தயத்தாள், இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம், மிளகு, சீரகம், பூண்டெல்லாம் 1-2 அரைச்சி நல்லா இந்த மாதிரி பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அதுக்கப்புறமா தான் தக்காளியவும் 1-2 தான் அரைக்கணும், நல்லா அரைக்கக்கூடாது. அதையும் போட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும், தண்ணியே ஊற்றக்கூடாது. இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்ச தேங்காயும் அதிலே போட்டு வதக்கிடணும். இது வரைக்கும் தண்ணி ஊற்றவே கூடாது. அதிலே மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அதாவது மசால் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் பெருங்காயத்தூள், இந்த எல்லா தூளையும் போட்டு நல்லா வதக்கிடணும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி ஊற்றிக்கணும். உப்பும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுறணும். அது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். இப்போ எக்கு ஆம்லேட் போட்டு எடுத்துடலாம். எப்போவுமே முட்டை உடச்சி குழம்புல ஊற்றா இருந்தாலும் இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குழம்புக்குள்ளே ஊற்றுங்க. சில முட்டை கெட்டு போயிருக்கும், சில முட்டை கெட்டு போகாமல் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். முட்டை உடச்சி ஊற்றுறதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக பெப்பர் மேலாப்பில் தூவிட்டு இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்பு கொதிச்சதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா உள்ளே இறக்கி விட்டுருங்க. இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். இப்போ சாப்பாட்டுக்குங்கிறதுனால புளி ஊற்றிருக்கிறேன். இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னாலும் புளியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அந்த கிரேவி மட்டுமே போதும். கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சாலே போதும். இது சாப்பாட்டுங்கிறதுனால கொஞ்சம் புளி சேர்த்து வச்சுருக்கிறேன். அவ்வளோதான். சாப்பாடு போட்டு இந்த முட்டை ஆம்லேட்டும் போட்டு சாப்பிட்ருங்க. ஒரு டைம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களேன். திரும்ப இப்படி தான் செய்வீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. முட்டை கவுச்சி வாசம் இல்லாமங்கிறதுக்கு மிளகு, சீரகம் சேர்த்து செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். ஸ்மெல்லு கவுச்சியே அடிக்கல, முட்டை ஸ்மெல்லே வரல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.